ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகாயமேட் கிச்சன் முட்டை மசாலா செய்ய போகிறேன். இது ஒரு வடச்சட்டி வச்சுங்க. இதில் நாலு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கும். தேங்காய் எண்ணெய் சூடானது 3 பல்லேரி இந்த மாதிரி பொடியை நறுக்கிக்குங்க. 2 தக்காளி, 2 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை. எண்ணெய் சூடானது வெங்காயம் போடணும். வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்குங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இதில் உப்பு, மஞ்சள் தூள் போடும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு. உப்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. மட்டன் மசால் பொடி 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. போட்டு ஒரு இலச்சி அலக்கிட்டு கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, தேங்காய் பால் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. இதில் ஊற்றணும். இது ஒரு கொதி வரும்போது முட்டை போடணும். இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் இந்த ஒரு 4 முட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. லோட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வற்றிட்டு 10 நிமிஷம் வைங்க. 10 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி நீங்கள் வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா ஈஸியாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.